எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பதிமூன்று வயசு குழந்தைகளுக்கு ஆபத்தான வீடியோஸை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுதா? அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? 13 வயசு குழந்தைகளுக்கு ஈட்டிங் டிசார்டர் போன்ற வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு யூடியூப். CCDH என்ற அமைப்பு வந்துட்டு ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அதுல 13 வயசு குழந்தைக்கு ஏத்த மாதிரியான ஒரு டெஸ்ட் அக்கௌண்ட்டை யூடியூப்ல ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எப்படி வந்துட்டு உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் சர்ச் பண்றாங்க. இதன் பின்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகுது. இதுல 100ல 10 வீடியோஸ் எது மாதிரியான வீடியோஸ்னு பாத்தீங்கன்னா ஈட்டிங் டிசார்டரை தூண்டுற மாதிரியான வீடியோஸ். அதாவது நீங்க வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க, ரொம்ப கொஞ்சமா சாப்பிடுங்க, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் 2024ல இருந்தே இந்த சர்ச்சை எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ 100ல 25 வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் ரெக்கமெண்ட் ஆச்சு. ஆனா ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் ஒண்ணு கூட குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. மேலும் கூகுள் தரப்புல இருந்து நாங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன வீடியோஸ் பாக்குறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாலிவுட்டோட மிகப்பெரிய மர்ஜர் 12 மாநிலங்கள் சேர்ந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாரமவுண்ட் மற்றும் வார்னர் ப்ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இணையலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு மேற்கொள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட 110 பில்லியன் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் வந்துட்டு வேண்டாம், இந்த மாதிரி இணைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கலிபோர்னியா 12 மாநிலங்கள் தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒருவேளை இந்த 2 நிறுவனமும் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டென்ட்டோட மதிப்பு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும், கவுண்ட் வைஸும் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம டிக்கெட் பிரைஸ், டிவி ஷோஸ்ல இருந்து எல்லாமே பிரைஸை ஹை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோனி, டிஸ்னி மற்றும் யூனிவர்சலோட சேர்ந்து 4 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஹாலிவுட்டோட 86% பங்கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாரமவுண்ட் சைட்ல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, ஆனா இதை வந்துட்டு யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எப்படி போக போகுது, ஒருவேளை இந்த மர்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏஐ வளர்ச்சிக்காக சைனா எடுத்திருந்த இந்த முடிவு உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? பொதுவாக டேட்டா சென்டர்கள் அதிகமான தண்ணியும் எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணும். ஆனால் சைனா வந்துட்டு இதை வந்து குறைக்கிறதுக்காக டேட்டா சென்டரை கடலுக்கு அடியில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இதனால நேச்சுரலாகவே வந்துட்டு கூல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியும் 30% வரை கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டிக்காக ஆஃப்ஷோர் விண்ட் பவர் மூலியமா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா தென்பட்டாலும் கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு இதனால ஏதாவது ஆபத்து இருக்குமோ என்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. எது என்னவா இருந்தாலும் இப்போ சைனாவோட ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பயங்கர அட்வான்ஸ்டா இருக்குன்னு தான் சொல்லணும். 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஜப்பான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏதாவது உளவு ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அமெரிக்காவை சார்ந்துதான் ஜப்பான் இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்பை ஏஜென்சியை கலைச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு தனக்குன்னு ஸ்பை ஏஜென்சி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. மேலும் சைனா, ரஷ்யா மற்றும் நார்த் கொரியாவோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பெரும்பாலான கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாலும் சைனா வந்துட்டு எதிர்க்கிறாங்க. இப்போ அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி ஆலோசனை கொடுக்கறதுக்காக இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 3500 கோடி இந்திய மதிப்புல வந்துட்டு உருவாக்குறதுக்கு இருக்கு. ஒரே நிலநடுக்கத்துல பூமி 2 அடி வரை நகர்ந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. வெனிசுலாவில சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நிலநடுக்கம் 7.2 மற்றும் இன்னொரு நிலநடுக்கம் 7.5 மேக்னிடியூட் அளவுல ரொம்பவே பெரிய நிலநடுக்கமா தான் நடந்திருக்கு. இதனால பூமி 2 அடி வரை நகர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பூமி 2 அடி நகர்ந்திருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அமைக்க வேண்டிய நிலைமை வரும். அது மட்டும் இல்லாம இப்பதான் டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்துட்டு நகர்ந்திருக்கு. அதோட உராய்வுகள் வந்துட்டு குறைஞ்சு அந்த இடத்துக்கு செட்டில் ஆகிறதுக்கு சில வாரங்கள் தேவைப்படும். அதனால பூமியில அதிர்வுகளை நம்மளால உணர முடியும். இதை தொடர்ந்து 100 ஆண்டுகள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கத்தால மலைகள் உருவாகலாம், கடல்கள் வந்துட்டு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம இந்த உலக வரைபடமே முற்றிலும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மிக முக்கியமான அதிரடி படைக்கு பிளாக் கேட்ஸ்னு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா?
பொதுவா நம்ம எல்லா காட்ஸையுமே பிளாக் கேட்ஸ்னு சொல்லுவோம். ஆனா அது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் NSG கமாண்டோஸ். இவங்கள தான் நம்ம பிளாக் கேட்ஸ்னு சொல்லுவோம். ஏன் பிளாக் கேட்ஸ்னு சொல்றோம் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். முதல்ல பிளாக்னு ஏன் வந்துட்டு நேம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட யூனிஃபார்ம்ல டாப் டு பாட்டம் வந்து பிளாக் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது மிஷின் கொடுக்கப்படுது அப்படிங்கிறப்போ இரவோட இரவா அவங்க தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாக் கலரை யூஸ் பண்றாங்க. மேலும் கேட்டுங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பூனைகள்கிட்ட இருக்க முக்கியமான குணாதிசயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு தேவைப்படும். இரவு நேரங்கள்ல நல்லா பார்க்கிறது மற்றும் டார்கெட்டை வந்து துல்லியமா ஸ்பீடா வந்துட்டு செஞ்சு முடிக்கிறது, இது எல்லாமே பூனைகள்கிட்ட இருக்க சுபாவங்கள்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இவங்கள பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட லோகோலையும் இந்த பிளாக் கேட் வந்துட்டு இருக்கும். இதை தொடர்ந்து இந்த NSG கமாண்டோஸ் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக கடுமையான பயிற்சி எடுக்கணும். ராணுவ வீரர்களும் மத்திய பாதுகாவலர்களும் தான் இந்த NSG கமாண்டோஸ்க்கு தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுவாங்க. இந்த பயிற்சியும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால நிறைய பேர் பாதியிலேயே இந்த பயிற்சியை விட்டு விலகிடுவாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்படுறது எல்லாமே ரொம்ப முக்கியமான மிஷன்ஸா இருக்கும். உதாரணமாக க்ளோஸ் காம்பேட், ஹோஸ்டேஜ் ரெஸ்கியூ, கவுண்டர் டெரர் ஆபரேஷன்ஸ், ஸ்னைப்பர் ஷூட்டிங், பாம் டிஸ்போசல் போன்ற சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுது. அமைதியாக செயல்படுவாங்க, ஆனா சில நொடிகள்ல ஆபரேஷன்ல அதிரடியா இறங்குவாங்க. மேலும் இந்தியாவோட ஸ்பெஷலான எலைட் ஃபோர்ஸ்க்கு பேரு தான் பிளாக் கேட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.